ரியல்மிலேருந்து 8i அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மியோட 8s கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மி. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்களும் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேலேருந்து பார்க்கும்போது இது 6.6 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசோவில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இந்த டிஸ்பிளேல 600 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகும். மேலும் 100% DCP3க்கான கலர் கமௌண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியேட்டர் கூட Helio G96 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசரை பொறுத்தவரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.05 GHz கார்டெக்ஸோட A76 கோர்ஸ்ல ரன் ஆகுது. கிராபிக்ஸ் பொறுத்தவரை மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது ரியல்மியோட 8sல பயன்படுத்தப்பட்ட அதே CPUல இருந்த GPU தான். ஸோ GPUல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் மிட் செட்டிங் சரி விளையாடலாம். ஆப்ஸ் விளையாடுறது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 ஆக வருது. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2GB RAM எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது போக இதுல டைனமிக் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து RAM ஆக பயன்படுத்த முடியும். 5GB RAM கூட கொஞ்சம் அடிஷனலாக எக்ஸ்டெண்டபிள் பண்ண முடியும் சொல்றாங்க. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு கொடுத்த காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். மேலும் போனோட வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Android 11 வாய்ஸ்ல ரியல்மியோட 2.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துறாங்க. f1.8 அபர்ச்சர்ல LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சரும், மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. அது செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 அபர்ச்சர்ல வருது. இது போக இதுல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. அதனால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இருக்கு. போனோட வெயிட் 194 கிராம் வருது. இந்த போன்ல 5Gயோட கனெக்டிவிட்டி கிடையாது. அதுக்கு பதிலாக டியூல் 4GB வோல்டி சப்போர்ட் இருக்கு. டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ரியல்மியோட இந்த 8i பொறுத்தவரை ஸ்பேஸ் பிளாக், ஸ்பேஸ் பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 13,999க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 17,999க்கும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த ரியல்மியோட 8i பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.